வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 9th புக்கில் இருக்கக்கூடிய 9வது இயல் வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். 9th தமிழ் யூனிட் 9 இயல் 9 பாடம் 1 விரிவாகும் ஆளுமை. விரிவாகும் ஆளுமை. கொஸ்டின் நம்பர் 1, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என தொடங்கும் சங்க பாடலை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 2, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்ற குறள் கூறும் கருத்து என்ன? கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடு போல சொந்தமாகிறது. கொஸ்டின் நம்பர் 3, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று உரைத்தவர். ஓகேங்களா? தெரனஸ். யார்? தெரனஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4, முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை இன்றியமையாதது என்று உளநூல் வல்லுனர் கோர்டன் ஆல்பர்ட். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணம் பாருங்கள். ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவன இருத்தல் வேண்டும். ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல். வாழ்க்கைக்குத்தான் ஓர்மையும் தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். டெரனஸ் ஒரு ஓகேங்களா லத்தீன் புலவர். புட்கையில்லோன் யாக்கை போல என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 7, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறும் பிட்கையில்லோன் யாக்கை போல என்ற அடிகள் இயற்றியவர் ஆலந்துவனார். யார்? ஆலந்துவனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, ஓகேங்களா ஒருவருடைய வாழ்க்கை எப்போது பண்புடையதாக ஆகிறது? ஒருவருடைய வாழ்க்கை எப்பொழுது பண்புடையதாக ஆகிறது? பிறருக்காக பணி செய்யும் போது. ஓகேங்களா? பிறர் நலவியல் அல்ட்ரிசியம். 9, பின்வரும் வாக்கியங்களில் எவை சரி? சீன நாட்டில் பிறந்த லாவேஷ்யம் அவருக்கு பின் கன்பீசியஸும் தம் காலத்திலேயே பிறர் நலவியலை கற்பித்துள்ளன. சரி. பிளவேர்ஸும் அரிஸ்டாட்டிலும் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தின. சரி. அப்போ ஆன்சர் 1, 2 சரி. ஆன்சர் சி. லாவேட்சி பிறந்தது கிமு 604. கன்பீசியஸ் பிறந்தது ஓகேங்களா கிமு 551. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, பண்டைய கால தர்ம சாஸ்திர நூல்கள் பிறரை கவனித்தல் கொள்ளவில்லை. 11, விந்திய மலைத்தொடரும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கரும பூமி. வீடு பேறு அடைவதற்கு அப்பூமியே பிறந்திருக்க வேண்டும் என்பது டேஸின் கருத்தாக இருந்தது. ஓகேங்களா? தர்ம சாஸ்திர நூல்களில். 12, மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்ந்தவோ உயர்த்தவோ முடியாது என்ற நம்பிக்கை யாரிடம் இருந்தது? ஓகேங்களா? யார்? ஸ்டாயிக் வாதிகள். இத்தகைய அரிய கொள்கையை தமிழ் மக்கள் கடைபிடித்தினார் என்னும் உண்மை பெரும் வியப்பை தருகின்றன. கொஸ்டின் நம்பர் 13, திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்ற ஒழுக்கியல் மேதையர். யார்? ஆல்பர்ட் சுவைட்சர். தமிழகத்தை ஆராயும் போது பிறர் நலக்கொள்கையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதலில் பரப்புவதற்கு காரணமாய் இருந்தவர் யார்? ஓகேங்களா? பாணரோ புலவரும். புலவர்கள் பிற நாடுகளை குறிப்பிட பயன்படுத்திய சொல்லாட்சி யாது? மொழிபெயர் தேசம். மற்றொரு வழக்கம் மொழி மாறும் நாடு. 16, பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் வளர்க்க இலக்கியம் எது?
அகத்திணை இலக்கியம். ஆன்சர் ஏ, அகத்திணை இலக்கியம். கொஸ்டின் நம்பர் 17. தொல்காப்பியத்தை நிலத்தை பிரிக்கும் முறை டேஸின் பிரிவாக அமைந்துள்ளது. உலகத்தின் பிரிவாக அமைந்தது. படுதிரை மையம் பாத்திய பண்பு என்ற அடியில் பயின்று வரும் நூல். ஓகேங்களா, தொல்காப்பியம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமென அறவிலை வணிகன் டேஸ் அலன் என போற்றப்படும் வள்ளல் யார்? ஆய். இம்மைக்கு செய்தது மறுமைக்கு புறநானூற்று பாடல். வள்ளல் ஆய் என்பவரை நாம் இன்றளவு போற்ற காரணம் நன்மையை வணிகம் நோக்கம் இன்றி நன்மையாகவே செய்தவர் அவர். நன்மையாகவே செய்தவர் அவர். கொஸ்டின் நம்பர் 20. பிறருக்காக வாழ்வது உயர்ந்த பண்பு பண்பாடு ஆகும் என்னும் பண்பை எடுத்துக்காட்டும் உண்டெல்லாம் இவ்வுலகம் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. பண்புடையாவது யாவர் மட்டுமே அன்பினார் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுந்து உண்டலும் பழி நாணலும் முதலியன நற்குணங்கள் பலவும் உடையவை என்று கூறியவர் யார்? ஓகேங்களா, பரி பெருமாள். பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் உரை எழுதியவர் இவர். தமிழகத்தில் இமயமலை எதற்கு மேற்கொள்ள காட்டப்படுகிறது? ஓகேங்களா, நீடிக்கும் உறுதி. நீடிக்கும் உறுதி. 23. இமயத்து கோடு உயர்ந்தன் தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்ற சங்கப்பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? புறநானூறு. புறநானூறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. நீண்ட வாழ்க்கைக்கு ஒரு ஊமையாக புலவர்களை கூறுவது எதனை? குமரி ஆறு, காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை. ஆன்சர் சி. இமய தீண்டி இன்குரல் பயிற்று கொண்டல் மாமலை பொழித்த துன்பல் துளியினும் வாலிய பலவே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. இல்லற வாழ்க்கையின் நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற பண்புகளை ஆளுமை வளர்த்தல் ஆகும். ஈகை விருந்தோம்பல். சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தாரை பாராட்டியவர்கள் தமிழ் மக்கள். சபான்ஸ். அறிவுடையோன் எனப்படும் இலக்கிய புருஷனை போற்றி வந்தவர்கள் இத்தாலிய நாட்டு உரோமியர். ஒவ்வொரு மனிதனையும் சான்றன் ஆக்குதல் என்ன நோக்கம் அப்படின்னா கல்வி. கல்வி தான் அதனுடைய நோக்கம். தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் யாருடைய கடனாகும்? தந்தையுடைய கடனாகும். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பம் தருவதாகும் என்ற செய்தியை பிசியரந்தையர் யாருக்கு கூறினார்? கோப்பெருஞ்சோழன். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பம் தருவதாகும் அப்படின்னு புறநானூற்று பாடல். ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போலவே அதே காலத்தில் ஒன்றே குலம் என்ற கொள்கை பாராட்டி வந்தவர்கள் உரோம நாட்டு சிந்தனையாளர்கள். உரோம நாட்டு சிந்தனையாளர்கள். உலகில் ஒற்றுமை உண்டென்று மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும் எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன என்று கற்பித்தவர் யார்? ஸ்டாயிக்வாதிகள். ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மை கொள்கையும் முதலில் மேலை நாட்டில் பின்வரும் யாரால் போற்றப்பட்டது? ஸ்டாயிக்வாதிகள். 31. எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் நம் கருத வேண்டுமென்றவர் யார்? செனக்கே. யாரு? செனக்கா. திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர். திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் ஜியு போப்பு. கொஸ்டின் நம்பர் 33. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன். நான் அண்டேனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன். நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவர் என்று சொன்ன பேரரசர் யார்? மார்க்கஸ் அரேலியஸ். 34. மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பு திருக்குறளுக்கு டேஸ் பொதுவான ஒரு தன்மை. ஸ்டாயிக்வாதிகள்.
விரிவான ஆளுமை பற்றி வள்ளுவர் கூறிய 2 அறிவுரைகள். உள்ளற்க உள்ளக சிறுகுவ உள்வது எல்லாம் உயர் உள்ள. தனிநாயகம் அடிகள் ஓகேங்களா, கிறிஸ்துவ பெரியார். அடிகள் தனது சொற்பொழிவு மூலம் தமிழின் புகழை பரப்பியவர். கொஸ்டின் நம்பர் 36. பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை தனிநாயகம் அடிகள் எங்கு நிகழ்த்தினார்? இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். 37. அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழ் எது? தமிழ் பண்பாடு. அடுத்து பாடம் 2 அக்கறை. உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகள் வழியாக தொடங்கியவர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 40. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்து நடந்தும் அனைவரும் பேயினர். பழங்களை விடவும் நசுக்கி போனது. அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்னும் கவிதை வரிகள் யாருடையது? கல்யாணிஜி. உருண்டது போனது இலக்கண குறிப்பு. ஒன்றன்பால் வினைமுற்றுக்கள். சரிந்தது என்பதன் இலக்கண குறிப்பு வினை எச்சம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. அனைவரும் இலக்கண குறிப்பு. அனைவரும் முற்றெச்சம். கல்யாணிஜியின் இயற்பெயர் யாது? கல்யாண சுந்தரம். கல்யாணிஜி எப்பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார்? வண்ணதாசன். பின்வருவனவற்றுள் கல்யாணிஜியின் கவிதை நூல் அல்லாதது நேயர் விருப்பம் மட்டும்தான் அல்லாதது. மற்ற எல்லாமே அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, முன்பின். பின்வரும் எது? கல்யாணிஜியின் கவிதை நூல். கல்யாணிஜினுடைய கவிதை நூல் புலரி. ஓகேங்களா. ஆதி இவரின் மற்றொரு கவிதை நூல். கொஸ்டின் நம்பர் 48. பின்வருவனவற்றுள் கல்யாணிஜி படைப்புகளில் சேராதது எது? ஓகேங்களா. சேராதது 3ஆம் உலகப் போர் புதினம். மீதி எல்லாமே கல்யாணிஜிது. அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு, சில இறகுகள் சில பறவைகள் கடிதங்கள் தொகுப்பு, உயர பறந்தல் சிறுகதைகள். பொருந்தாதது ஆன்சர் டி. பின்வரும் எது வண்ணதாசனின் சிறுகதை தொகுப்பு ஆகும்? ஓகேங்களா. கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஒளியிலேயே தெரிவது, தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், மேற்கண்ட அனைத்தும். 2016ஆம் ஆண்டில் சாகித் அகாடமிக் விருது பெற்ற வண்ணதாசனின் சிறுகதை தொகுப்பு ஒரு சிறு இசை. 51. ஓகேங்களா. சில கைக்குகள். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படிங்கிறது அமுதேன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலென்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் அப்படின்னு நான் முத்துக்குமார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. ஜப்பானிய கவிஞர் பாஷா. அடுத்தது பாடம் 3 குறுந்தொகை. குறுந்தொகையில் அடை எது? நல்ல குறுந்தொகை. அடைமொழி நல்ல குறுந்தொகை. நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவார், பிடிபசிகளை இய பெருங்கை வேலம், மென்சினை யாவும் அம்முளில், அன்பின தோழி அவர் சென்றுவரோ என்ற குறுந்தொகை பாடலை இயற்றியவர் பெருங்கடுங்கோ. குறுந்தொகையில் உள்ள பெருங்கோள் பாடியவை பாலை திணைப்பாடல்கள். பாருங்க. துறை தலைவன் விரைந்து வருவான் என்ற தோழி தலைவியை ஆற்றியது. பொருள் பாருங்க. பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய மரத்தின் பட்டையை உரித்து அதனுள் நீரை பருக செய்யும் காட்சியை தலைவன் பார்ப்பான். விரைந்து உன்னை நாடி வருவான் என்று தோழி தலைவியிடம் கூறினாள். பொருந்தா இணை. நசை விருப்பம், பிடி பெண் யானை, ஆறு நெறி தப்பு, வேலம்
ஆண் யானை. இப்போ பொருந்தாதது ஆன்சர் பி. பொருந்தாதது ஆன்சர் பி. பாருங்க சரிங்களா. நல்கள் அப்படின்னா வளங்கள், ஒலிக்கும்னா உரிக்கும். பாலை நிலத்தில் வளரும் மரம் யா மரம். பாலை நிலத்தில் வளரும் மரம் யா. 55 நசை பெரிது உடையார் நல்கலம் நல்குவார் என்னும் குறுந்தொகை பாடல்களில் இடம்பெற்றுள்ள இலக்கணம். இலக்கணம் இறைச்சி. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 56 கலை ஈ. கலை ஈ என்பது இலக்கண குறிப்பு, சொல்லிசை அளபடை. பெருங்கை இலக்கண குறிப்புகள், பண்பு தொகை. பொருந்தா இணை எது? பொலிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று. அன்பின பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. பெண் சினை பண்பு தொகை, மென் சினை பண்பு தொகை. பிடி பிடிப்பசி மூன்றாம் வேற்றுமை தொகை. அப்போ தவறானது ஆன்சர் டி. தவறானது ஆன்சர் டி. பொருந்தாத இணை ஆன்சர் டி. 59 குறுந்தொகை ஒரு. குறுந்தொகை ஒரு ஓகேங்களா. 8 தொகை 10 பாட்டு நூல். 8 தொகை 10 பாட்டு நூல் ஏ மற்றும் சி. குறுந்தொகை அடி வரையறை. குறுந்தொகையினுடைய அடி 4 அடி சிறுமலையும் 8 அடி பேரலையும். கடவுள் வாழ்த்து நீங்களாக குறுந்தொகை கொண்டுள்ள பாடல் எண்ணிக்கை 401. 1915ஆம் ஆண்டு குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அங்கனார். பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்த மன்னர்? சேரர் மரபை சார்ந்த மன்னர். கொஸ்டின் நம்பர் 64 டேஸில் பாலைத்திணை பாடியதில் பாலை பெருங்கடுங்கோ என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. களித்தோகை. களி தோகை. அடுத்து பாடம் 4 தாய்மைக்கு வறட்சி இல்லை. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையை இயற்றியவர் சு சமுத்திரம். சு சமுத்திரம் வளந்தம்மா தன் பிள்ளைகள் தன்னை எவ்வாறு அழைக்கும்படி செய்தார்? நீங்கள் வாங்க போங்க. ஆன்சர் பி. மற்றவரின் குழந்தைகள் அவர்களது தாயை வளவா போடவா என்று அழைக்கும். வளத்தம்மா சு சமுத்திரம் எழுதிய கதை. வளத்தம்மா சு சமுத்திரம் எழுதிய கதை. சு சமுத்திரனுடைய ஊர் திண்ணம் பணம்பட்டி. திப்பணப்பட்டி. திப்பணப்பட்டி. ஆன்சர் ஏ. திப்பணப்பட்டி தான் சமுத்திரத்தினுடைய ஊர். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. 68 பின்வருவனவற்றுள் சு சமுத்திரம் இயற்றாத சிறுகதை. இயற்றாத சிறுகதை மங்கையர்க்கரசியின் காதல். மற்றதும் எல்லாமே வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை. இது எல்லாமே சு சமுத்திரம் எழுதிய நூல். சு சமுத்திரத்தின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் தலைப்பாகை காகித உறவு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு சமுத்திரத்தினுடைய புதினம் வேரில் படுத்த பலா. தமிழக அரசின் பரிசு பெற்ற சு சமுத்திரன் சிறுகதை தொகுப்பு. ஓகேங்களா. குற்றம் பார்க்கில். குற்றம் பார்க்கில். அப்போ சாகித்ய அகாடமிக்கு விருது நூல் வேரின் படுத்த பலா. சமுத்திரத்து சிறுகதை தொகுப்பில் குற்றம் பார்க்கில் தமிழக அரசனுடைய விருது. அடுத்து பாடம் 5 அணி இலக்கணம். செய்யுளில் கருத்தை அழகுபடுத்துவது சொல்லாமலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது எதன் இயல்பாகும்? அணி இலக்கணத்தின் இயல்பாகும். அணிகலன்களை இன்றியமையாத அணி எது? ஊமை அணி. மற்ற அணிகள் ஊமையிலிருந்து கிளைத்தவையாக உள்ளன. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இதில் அமைந்துள்ள அணி ஊமை அணி. ஊமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உருவகம். ஆன்சர் உருவகம். பாருங்க, ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஊமையாக வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவதுதான் உருவக அணி. உவமை உவமயம் என்னும் இரண்டும் ஒன்று என்று தோற்ற கூறுவது உருவக அணி. இது உருவக அணி. எடுத்துக்காட்டு இன்சொல் விளைநிலா ஈதலே வித்தாக. வன்சொற் களைக்கட்டு. வாய்மை எருவட்டி. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பயங்கூல் சிறுகாலை செய். இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும்
வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அரண் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 76. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருவதால் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பின்வந்த சொல்லு பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் தருவது சொல் பின்வரும் நிலையணி. எடுத்துக்காட்டு: துப்பார்க்க துப்பாய, துப்பார்க்க துப்பாய, துப்பாய தூவும் மலை. துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை தருகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி என துவங்கும் திருக்குறளின்படி பொருந்தாத பொருள். துப்பு என்பது நெல் மட்டும்தான் பொருந்தலை. 80. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளோ பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி. எடுத்துக்காட்டு: அவிழ்ந்தன தோன்றியன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்தின விண்டன கென்றை விரிந்த கருவிலை கொண்டன காத்தருள். அதில் பாருங்கள், அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்று ஒரே பொருளில் வருவது இதுக்கு பொருள் பின்வரும் நிலையணி. கொஸ்டின் நம்பர் 81. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்க, உதாரணத்துக்கு: எல்லாம் விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கு என்னும் சொல் ஒரு பொருளில் பல முறை வந்துள்ளது. இது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் எந்த அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவரணையர் கயவர் அவரத்தும் மேலன செய்தொழுகலான் என்ற குறள் பயின்று வரும் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. மேற்கண்ட குறள் புகழ்வது போல இகழ்வது. 84. பாரி என்று பல ஏந்தி ஒருவருக்கு புகழ்வார் சென்னா புலவர். பாரி ஒருவனுக்கு அல்லான் பாரி உண்டு ஈண்டு உளபுற பதுவது என்ற பாடல் வெளிப்படுத்துவது இகழ்வது போல புகழ்வது. பாருங்க, புலவர் பலரும் பாரி ஒருவனை புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமே கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான். மலையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது. பாரி என்று பல ஏந்தி ஒருவருக்கு புகழ்வார் சென்னா புலவர். பாரி ஒருவனுக்கு அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகபுற பதுவே என்ற பாடல் வெளிப்படுத்துவது பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை. அடுத்தது, கீழ்காணும் குறட்பாக்களை அமைந்துள்ள அணியை கண்டறிய. ஆழி பெயரினும் தாம் பெயராய் சான்றோருக்கு ஆழி எனப்படுவோர் ஏகதேச உருவக அணி. அணி விளக்கணம். அணியினுடைய விளக்கணம்: தொடர்புடைய இரு பொருளில் ஒன்று மட்டுமே உருவகம் செய்து மற்றொன்று உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணி. பொருத்தம்: சான்றாண்மை கடலாக உருவகம் செய்துவிட்டு சான்றாண்மையை தாங்கி நிற்பவரை கடற்கரையாக உருவப்படுத்துவதில்லை. அடுத்தது, பிறர் ஞான தக்கது தான் நாண தின் புறம் நாண தக்கது உடைத்து. அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அணி விளக்கம்: வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளை தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையாகும். பொருத்தம் பாருங்க, நான் என்னும் சொல் வெக்கம் என்னும் பொருளில் மீண்டும் மீண்டும் வந்துள்ளமையால் சொற்பொருள் பின்னிலையணை ஆயிற்று. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அச்சப்படும். இது அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அணியினுடைய விளக்கம்: வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளை தருமாயின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும். பொருத்தம் பாருங்க, தீய என்னும் சொல் தீமை என்னும் பொருளில் மீண்டும் மீண்டும் வந்துள்ளவையால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆயிற்று. 86. இமயத்துக்கு கோடு உயர்ந்தனன். இவ்வடிகளில்
கோடு என்ற சொல்லின் பொருள் மலையுச்சி. 87 தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஓகேங்களா? ஒன்றே உலகம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில். பாலை நிலத்தில். கொஸ்டின் நம்பர் 90 கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யாவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரும் நிலையணி. 91 வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என துவங்கும் பாடலை இயற்றியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தன்படி பொருந்தாத இணை எது? விருத்தம் என்னும் 9 கம்பர் சரி. களம்பகத்தில் இளஞ்சூரியர் முதுசூரியர் இரட்டையர் சரி. கோவை உலா அந்தாதிக்கு கபிலன் சொல்லியிருக்காரு, இது தவறு. வசைப்பட காலமேகம் அப்போ தவறானது. ஆன்சர் சி. சந்தம் படிக்காசு புலவர். சந்தம் பாடுறதுல படிக்காசு புலவர். 93 எத்தனை தேமோருது எத்தனையும் பேதமுருது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளோ ஒத்துரிமை உடையவராய் உவங்கின்றன என துவங்கும் பாடலை இயற்றியவர் வள்ளலார். வள்ளலார். யாவர்தம் உள்ளதம் சுத்தம் சிந்துருவாய் எவ்வொருளும் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தைக்கு மிக விளைந்தலே என்று வள்ளலார் பாடியுள்ளது. அடுத்து பாருங்க, அகராதியை காண்க. குறிசில் அப்படின்னா பெருமையில் சிறந்தேன் உபரி தலைவன். தலையலி அப்படின்னா முகமலர்ந்து கூறுதல் அன்பு அருள். நயம் நன்மை விருப்பம் போற்றுகை மிகுதி பயன் நுண்மை அருள். உயிர்த்தல் செலுத்துதல் நடத்துதல் நுகர்தல் அனுப்புதல் அறிவித்தல் நீக்கல். இருசு அப்படின்னா நேர்மை வண்டியாச்சி மூங்கில். வினைப்பெயர்களின் எச்சங்களாக மாற்றுக. பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்றாள். தன் தோழிகளை கண்டாள். மகிழ்ச்சியுடன் உரையாடினாள். பின்வாங்கி போய். தன் கூடுதலாக செலுத்திய. தொகையை திரும்ப பெற்று கொண்டு. வரும் வழியில் வீட்டுக்கு வேண்டிய. பொருள்களை வாங்க வந்தாள். அடுத்து பாருங்க, அங்கு நின்ற பேருந்தில் ஏறி வீடு திரும்பினார். பொருத்தமான தமிழ் எண்களை கொண்டு நிரப்புக. தமிழில் மொத்த எழுத்துக்கள் ஓகேங்களா? ஊ சா ஏ இவை முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் என்று ஊ பிரிக்கவும் காவு உயிரெழுத்து காவ் ஆ மெய்யெழுத்து ஆகிய நூசீர் எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் எனப்படும். இவற்றை சார்ந்து பிறப்பவை சார்பெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 கா ஊ. அடுத்து பாருங்க, கலை சொற்கள். அடுத்தது கலை சொற்கள். மனிதயம் ஹூமன்ஸ். ஆளுமை பர்சனாலிட்டி. பண்பாட்டுக் கழகம் கல்ச்சர் அகாடமி. கட்டில கவிதை ஃப்ரீ வர்ஷ். ஊமையணி சிம்பிள். உருவக அணி மெட்டாஃபோர். சில நூட்கள் சிற்பியின் மகள் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின். தமிழில் மொழிபெயர்த்தவர் நான் முகமது ஷெரிபு. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய 9வது இயல் வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.